நம்மளோட இயற்கை இருக்குதுல, இதுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. அமைதியானது, அழகானது, சில விதிகளை ஃபாலோ பண்றது. ஆனா சில நேரங்கள்ல இயற்கை விதிகளை மீறி சில விஷயங்களை செய்யும். அப்போ அதுல மாட்டிக்கிற மனிதர்கள், விலங்குகள், மரங்கள் எல்லாமே ஒரு பெரிய இடர்ல மாட்டிக்கும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய பேரிடர்கள் அது இயற்கையால ஏற்பட்டதோ மனிதர்களால ஏற்பட்டதோ, ஆனா பாதிப்பு பலமானதா இருக்கும். அந்த பேரிடர்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இது நம்ம கடலோசை FM 90.4 மற்றும் விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறது. நான் அலெக்ஸ் பாண்டியன். கடல் ஓசை FM 90.4 மற்றும் விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல். அற்புத அறிவியல் நிகழ்ச்சியோட 5வது மற்றும் கடைசி பகுதி பேரிடர் ஆரம்பம் ஆயிடுச்சு. 5வது பகுதியோட முதல் அத்தியாயம் சுனாமி மற்றும் புயல். நம்ம உலகத்துல ஏற்படுற 2 முக்கியமான பேரிடர்கள். நமக்கு இந்த சுனாமி, புயல் இதோட பேரை சொன்னாவே உடனடியா ஞாபகத்து வருது 2 வருடங்கள், 1964, 2004. இந்த 1964ல நம்ம இந்தியாவோட முக்கியமான தொழில் நகரமா அப்ப இருந்த தனுஷ்கோடியில புயல் வந்துச்சு. 2004ல தென்கிழக்கிந்திய கடற்கரை பகுதிகளில் சுனாமி வந்தது. இந்த 2 வருஷமும் எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டுச்சு. நம்ம ஊர்கள்ல புயல் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு போற மாதிரி இருக்கு. கஜா, வர்தா, புரவி, மாண்டஸ் இதெல்லாம் சமீபத்துல வந்த புயல்கள். சுனாமின்னு எடுத்துக்கிட்டா பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். வந்தாலுமே அதோட பாதிப்பு பல மடங்கு இருக்கும். இந்தோனேஷியா, ஜப்பான் இந்த நாடுகள்லாம் அடிக்கடி இந்த சுனாமியால பாதிக்கப்படுது. சரி, நம்மளோட உலகத்துல பதிவு பண்ணப்பட்ட சில முக்கியமான சுனாமிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1755ல போர்ச்சுகல் நாட்டுல ஒரு சுனாமி வந்தது. இதுதான் இப்ப வர வந்த ரொம்ப அதிக இழப்புகளை ஏற்படுத்தின சுனாமி. அதுக்கப்புறம் 1883 மற்றும் 2004ல இந்தோனேஷியா பகுதியில சுனாமி இருந்துச்சு. இந்த 2004ல இந்தோனேஷியால வந்த சுனாமி தான் நம்ம இந்தியா வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போச்சு. அதுக்கப்புறமா 1963ல இத்தாலி நாட்டுல சுனாமி இருந்துச்சு. அப்புறம் சுனாமின்னு சொன்னாவே நமக்கு ரொம்ப முக்கியமா ஞாபகத்துக்கு வர ஒரு நாடு ஜப்பான். 1498, 1896, 2011 இந்த ஆண்டுகள்லாம் ஜப்பான்ல சுனாமி ஏற்பட்டிருக்கு. 2017ல கிரீன்லாந்து நாட்டுல சுனாமி வந்துச்சு. இதெல்லாம் நம்ம உலகத்துல ரொம்ப அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துற சுனாமி. உலக அளவுல இப்படி நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துற இந்த பேரிடர்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் பத்தி நம்ம கட்டாயமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி முழுவதும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்ன நம்ம தனுஷ்கோடியில 1964ல வந்த புயலை நேரடியா பார்த்து பாதிக்கப்பட்ட ஒரு அண்ணா இப்ப என் கூட இணைஞ்சிருக்காங்க. அந்த அண்ணன்ட்ட போய் அந்த 64 புயல்ல அந்த அண்ணன் சந்திச்ச விஷயங்கள் என்னென்ன, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணே, மக்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திங்கண்ணே. என் பேர் சகாயராஜ். நான் பாம்பன் லைட் ஹவுஸ்ல டீலர் கடை வச்சிருக்கேன். நான் தனுஷ்கோடியில பிறந்தவன். தனுஷ்கோடியில பிறந்து புயலுக்கு அப்புறமா நான் மண்டாங்கேம்ல இருந்து பாம்பனுக்கு வந்தேன். தனுஷ்கோடியில புயல் வரும்போது உங்களுக்கு வயசு என்னன்னு? தனுஷ்கோடியில புயல் வரும்போது எனக்கு வயசு 4. ஆனா அது நாங்க புயல்னு எதிர்பார்க்கல. எப்பவும் போல மழை தானே அப்படின்னு நினைச்சுதான் அசால்ட்டா இருந்தது. ஆனா மழை இருக்க இருக்க உரத்துக்கிட்டே போயிடுச்சு. அதிகமா கடைசியில தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் சரி எப்பவும் போல போயிருமே அப்படிங்கிற ஒரு இதுல அசால்ட்டா இருந்துட்டோம். ஆனா ஒரு 8 மணிக்கு மேல அது அதிகமான வெளியில வர முடியாத சூழ்நிலை போச்சு. காத்துகள் அதிகமாயிடுச்சு. காத்து அதிகமானவொன்னு நாங்க அந்த உலகச்சர் கோயிலுக்கு பக்கத்துல இருந்த வீடு, நாங்க வீடு சாய போற நிலைமையில இருந்த உடனே நாங்க ஆட்டோமேட்டிக்கா கோயிலுக்குள்ள வந்துட்டோம். அதனால எங்க பெரிய அண்ணன் மட்டும்தான், அவர் தான் எங்களை எல்லாம் அந்த சிலைகளை பூரா கீழே இறக்கி விட்டு எங்களை மேலே ஏற்றினாரு. தண்ணி உள்ள வரையும் வந்துருச்சு. அவருமே தண்ணியில நீஞ்சி தான் ஜாமான்களை எடுத்துட்டு வந்திருந்தாரு. இந்த புயல் வரக்கு முன்னாடி உங்க ஊர் எப்படி இருந்துச்சு? உங்களோட தெரு ஏரியானா எந்த மாதிரி இருந்துச்சு? தொழில் எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு சூழ்நிலையில லேசா காத்துன்னு தான் இருந்தேன். அது எந்த பிரச்சனையும் இல்லை. பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ், பெரிய போஸ்ட் ஆபீஸ் இருக்கிறதுலயே கப்பல்ல இருந்து இறங்கி வர்ற சரக்குகள் அங்க அதுக்கப்புறம் தான் பிரிச்சு எல்லா இடத்துக்கும் அனுப்புவாங்க. அப்போ பஸ் இதெல்லாம் கிடையாது, ட்ரெயின் மட்டும்தான். மற்றபடி எதுவும் கிடையாது, ட்ரெயின் மட்டும்தான். ட்ரெயின் உள்ள வரும், குட்ஸ் ஏற்கனவே இழுத்து போட்டு வச்சிருப்பாங்க. வர்ற லோடுகளை பூரா அதுல ஏற்றி ஆள் அந்த யாருக்கு ஏதோ அவங்களையும் ஏற்றிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா வண்டி ட்ரெயின் கிளம்பிடும். அப்படித்தான் இருந்தது. ஆனா நல்லா சந்தோஷமா இருந்தது. எந்த பிரச்சனையும் கிடையாது. சாப்பாட்டு பிரச்சனை அந்த இதெல்லாம் இங்க கிடையாது. இப்ப அந்த புயல் அன்னைக்கு நீங்க பார்த்த விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்க? புயல் அன்னைக்கு நாங்க என்ன பார்த்தோம்னா லேசான காத்தும் மழையுமா இருந்துச்சு.
சரி சாதாரண காத்து மழை தானே, இது ஒண்ணு செய்யப்போது எப்பவும் வர்றதானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க அசால்ட்டா இருந்தோம். எப்போ மழை வீட்டுல சாப்பிட்டு படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அந்த நேரம் ஓவரான காத்து, சவுண்டோட, ஒரு விதமான சவுண்டோட காத்து, வெளியில வர முடியல. அப்படி இருக்க சூழ்நிலையில எல்லாரும் சொன்னாங்க, இந்த காத்து மழை இப்படி இருக்கு, ட்ரெயின் வேற வந்து பாதியிலே கிடக்கு, சிக்னல் கிடைக்காம கேட்ல கிடக்காங்க, அந்த கையாட்டி இறங்காதனால இருக்கு அப்படின்னு யாரும் போய் பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையில அப்போ இருக்க சூழ்நிலை யாரும் போய் பார்க்க முடியாது. மழை அதிகமாக, காத்து அதிகம் அடிக்க, தண்ணி ஓட, எப்பவுமே தெற்க இருந்து வர்ற கடலும் வடக்க இருந்து பெரும்பாலும் கடல் அடிச்சு வராது. தெற்க இருந்தா கடல் அடிச்சு வரும். இது கடல் அடிச்சு வந்துட்டு லேசா மேல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் ஆயிரும். ஆனா அன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்த கடல் வந்து ரிட்டர்ன் ஆகல, மேற்கொண்டுதான் ஏறிக்கிட்டே வந்துச்சு. அதனால வடகடல்ல உள்ள தண்ணி லேசா பெருக்கெடுத்து உள்ள வந்த உடனே ரெண்டு ஒன்னா சேர்ந்துருச்சு. சேர்ந்துட்டா திரும்பி போற மாதிரி இல்ல, ரெண்டுமே அப்படியே குளம் எப்படி கிடக்கும் அது மாதிரி கிடந்துருச்சு. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் யாரையுமே காப்பாற்ற முடியல, எது பொருள்கள் எடுக்க முடியல. நாங்கெல்லாம் வரும்போது ஒண்ணுமே இல்ல. நீங்க எத்தனை நாள் அந்த புயல் அந்த பாதிப்புல இருந்தீங்க நீங்க வீட்லயே? நாங்க ஒரு 4-5 நாள் இருந்தோம். அந்த உலகச்சார் கோயில்ல அந்த பீடத்துல இருந்தோம். எங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. எங்க அண்ணன் எங்கேயாவது போய் என்னமா கிடைக்குமான்னு பார்த்தா அந்த பன்னு இதுதான் அப்போ கப்பல்ல இருந்து வர்றதுக்காண்டு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து வாங்கிட்டு வந்து ஆளுக்கு ஒரு பன்னு இப்படி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு இருந்து அதுக்கப்புறம் நேவி கேள்விப்பட்டு, அப்ப தரை மார்க்கம் எதுவும் வர முடியாது, கடல் மார்க்கம் தான் வர முடியும். அதுக்கப்புறம் நேவி வந்து எங்களை ஒரு சின்ன ஒரு பத்த மாதிரி ஒரு அப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றிட்டு வந்து எங்களை கொண்டு மண்ட கேம்ப்ல விட்டுட்டாங்க. இப்ப அடுத்த நாள் என்ன நடந்துச்சு? இந்த தனுஷ்கோடி வந்து அந்த புயல் வந்து சாஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நீங்க பார்த்தது என்ன நடந்துச்சு நம்ம ஊர்ல? அந்த அடுத்த நாளுங்கும் போது இந்த அடிபட்டு விழுந்த பிரேதங்கள் இதுதான் அதிகமா தெரிஞ்சிச்சு. மணி கழுகு இதெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் இதுல நாங்க நேரடியாக அது நான் பார்க்கல. எல்லாரும் ஓடி போனாங்க, பொருள்கள் எல்லாம் எடுத்துட்டு ஓடினாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நேரம் எல்லாருமே என்னடா கிடைக்கும், சாப்பிட என்ன கிடைக்கும்னு அலைஞ்சாங்க. சரி, இந்த புயல் பாதிப்புல வந்து நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரியான எண்ணிக்கை வந்து சொல்றாங்க. இவ்வளவு பேர் இறந்திருக்கலாம், இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் கிடைச்சா இவ்வளவு பேர் தான் இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி? அப்படி ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கல. இவ்வளவு பேர் தான் கணக்கு எடுக்க முடியல. ட்ரெயின்ல வந்தவங்க ஸ்பாட் அவுட் எல்லாருமே, பெரும்பாலும் இந்த பல யாருமே ட்ரெயின்ல வந்தவங்க. மற்றபடி தனுஷ்கோடியில் இருந்தவங்க எல்லாருமே சேஃப்டி ஆயிடும். அது அந்த கணக்கு சரியா தெரியல. சரி, இந்த புயல் பாதிப்புல இருந்து ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு வர உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எங்களுக்கு வந்து நாங்க நார்மலான வாழ்க்கைக்கு இங்க மண்டாங்கம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு வேலைகள் கிடையாது. அப்ப எங்க அப்பா வந்து நம்ம பாம்பன் ஸ்டேஷன்ல கருவாடு தூக்குவாப்ல, கருவாடு கட்டு தூக்குவாப்ல. அதுல இருந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருந்தோம். அப்புறம் எங்க அண்ணன் டெய்லர் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு மண்டபத்துக்கு. அவரு கொஞ்சம் காசு கொண்டு கொடுப்பாரு. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தனியா நாங்க பாம்பனுக்கு வந்து தனியா கடை வச்சு அப்படி இருந்தது. சரி, இப்படி ஒரு புயல் பாத்தீங்கல, அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல நிறைய புயல்கள் வந்துச்சு. அப்பதான் உங்களுக்கு தோணுமா இது மாதிரி ஒரு பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு பயம்? அந்த புயலை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த புயல்ல எங்களுக்கு இதா தெரியல. இது எப்பவும் போல சர்வசாதாரணமா போச்சு. ஏன்னு கேட்டா அந்த புயல தப்பிக்க முடியல. இந்த புயல வந்து எப்படியும் தப்பிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ள இருந்துட்டா கூட தப்பிச்சிடலாம், வெளியில வரக்கூடாது. கரண்ட் கம்பு அந்த விழுந்திருக்கும் அது. அதனால எந்த பயம் இதுவரை இல்லை. ரொம்ப நன்றி ஐயா, நம்மளோட புயல் பார்த்த அனுபவத்தை வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடியே காமிச்சிங்க. நிறைய என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப நம்ம ஊர்ல நடக்காம இருக்கணும், திரும்ப இன்னொரு புயல் வராம இருக்கணும், நம்ம எல்லாரும் வேண்டிப்போம். ரொம்ப நன்றி ஐயா. இனிமேல் நடக்காது. ஏன்னு கேட்டா இப்போ வந்து பாலத்துல தண்ணி ஓடுறதுக்கு அவ்வளவு இதா கிடையாது. இப்போ நல்லா இந்த தண்ணி இங்கிட்டும் இந்த தண்ணி இங்கிட்டும் ஓடுற அளவுக்கு நல்லா தாவா தோண்டி வச்சிருக்காங்க. அதனால நான் எங்க பாதிச்சாலும் பாதிக்கலாம் மொழிய, நம்ம பாம்பன் தீவை பாதிக்க வாய்ப்பே கிடையாது. ரொம்பவே அருமையா சொன்னீங்கண்ணே. அந்த 64 புயல் மாதிரி இன்னொரு புயலை நம்ம ஊரோ உலகமோ பார்க்கவே வேண்டாம். தகவலை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி அண்ணே. நன்றி ஐயா. அடுத்ததா இந்த சுனாமி புயல் பத்தின அறிவியல் விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கிறது ஓய்வு பெற்ற புயல் எச்சரிக்கை மைய விஞ்ஞானி டாக்டர் KV பாலசுப்ரமணியம். நான் விஞ்ஞானிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். அவங்க அதுக்கு தெளிவான விளக்கங்கள் நிறைய கொடுத்திருக்காங்க. இப்ப வாங்க நம்ம விஞ்ஞானியோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சுனாமி புயல் இதனால் ஏற்பட இருக்கு அப்படிங்கறது காட்டுற மாதிரி ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்கா? கடலில் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் ஒரு மாபெரும் நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 9 என்ற அளவுக்கு ஒரு மாபெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதனால் சுனாமி ஏற்படும். இந்த ஆழம் வந்து ரொம்ப டீப்பா கீழே போயிட்டாலும் சுனாமி வராது, ரொம்ப மேலோட்டமா இருந்தாலும் இது வராது. இந்த பகுதியில் சுனாமி ஏற்படுத்தக்கூடிய அளவு, அதாவது இப்ப வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கின்ற ஒரு பகுதி, இமயமலையிலிருந்து
அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கின்ற பகுதி வழியாக இந்த இந்தோனேஷியா அந்த தீவுகள் வழியாக ஒரு கோடு ஒன்று செல்லுது. அந்த கோடு வந்து 2 கண்ட தட்டுக்கள் சந்திக்கின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில தான் அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பகுதியில வந்து இன்னும் ஒரு ஓராண்டு காலத்திலோ அல்லது 2 ஆண்டு காலத்திலோ ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அவ்வாறு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டால் சுனாமி ஏற்படும் அப்படிங்கிற வரைக்கும் தான் சொல்லலாம். இல்லை, அதை தவிர சுனாமி வரப்போகிறது என்பதை 2 நாட்கள் முன்னதாகவும் 3 நாட்கள் முன்னதாகவும் சொல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. சார், இந்த சுனாமி புயல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் அது ஏற்படுற நாட்டோட புவியியல் அமைப்புக்கும் தொடர்பு இருக்கா? எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இந்த ஜப்பான் நாட்டுல அடிக்கடி சுனாமி புயல்னா வருது. இதுக்கும் அந்த நாட்டோட புவியியல் அமைப்புக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்குமா? சுனாமி புயல் ஏற்படுறதுக்கும் அந்த ஏற்படுற நாட்டோட புவியியல் அமைப்புக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னா இருக்குது. ஏன்னு கேட்டா, நிலநடுக்கம் ஒருவேளை தரைப்பகுதியில் ஏற்பட்டா அங்க வந்து தண்ணீர் இல்லாததுனால பெரிய சுனாமி அலைகள்லாம் ஏற்படாது இல்லையா? ஒரு பெரிய நிலநடுக்கம் தலைப்பகுதியில, அதுவும் மக்கள் நெருக்கம் அதிகம் இல்லாத, மக்கள் அதிகமாக வசிக்காத ஒரு பகுதியாக இருந்தது அப்படின்னா அங்க வந்து பெரிய சேதமே ஏற்படாது. இந்த நிலநடுக்கம் கடல் பகுதியில ஏற்படணும். அந்த பகுதியில ஏற்படுற அதனுடைய அளவு வந்து 9.0 என்கின்ற ரிக்டர் அளவுகளில் அந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் வந்து அந்த சுனாமி ஏற்படும். அதனால நிச்சயமாக புயல் ஏற்படுவது ஒரு நாட்டினுடைய புவியியல் அமைப்போடு தொடர்பு இருக்கிறது. சார், இப்ப நம்ம அடிக்கிற புயல்களுக்குன்னா ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பெயர்கள் வந்து வைக்கிறாங்க இல்லையா? இந்த புயல்களுக்கு பெயர் வைக்கிற முறைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். இந்த புயலுக்கு பெயர் வைக்கும் முறை வங்காள விரிகுடாவிலும் அரபிக்கடலிலும் தோன்றும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை 2004ஆம் ஆண்டுகள் தான் தொடங்கியது. இந்தியாவில் புயல் எச்சரிக்கை வழங்குகின்ற அந்த நிறுவனம் வந்து அரசு நிறுவனம். அதுக்கு பேரு இந்திய வானிலை ஆய்வுத்துறை. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த இந்திய வானிலை ஆய்வுத்துறை இலங்கை, வங்கதேசம், பர்மா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், ஓமான் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அணி, ஒரு குழுவாக இயங்குகிறது. இந்த குழுவுக்கு எஸ்கேப் பேனல் என்று ஆங்கிலத்திலே பெயர். இந்த நாடுகள் அனைத்தும் ஒவ்வொரு நாடும் 10 பெயர்களை புயலுக்கு வைப்பதற்காக வழங்கி இருக்கின்றன. இந்த நாடுகளின் பெயர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதி அதனுடைய அகர வரிசையில் ஒரு பட்டியல் தயாரித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது பங்களாதேஷ் வந்து முதல் பெயராக வரும், ஸ்ரீலங்கா என்பது கடைசி பெயராக வரும் இல்லையா? நாடுகளின் பெயர்களுக்கு எதிரே அவர்கள் கொடுத்த பெயர்கள், புயலுக்கான பெயர்கள் எல்லாம் எழுதப்படும். இப்போ முதல் பாக்ஸ்ல பங்களாதேஷ் பேர் முதல்ல, இந்தியாவோட பேர் 2வது, அதே மாதிரி இருக்கும். இப்போ 11 நாடுகள் இருக்கின்றன. 11 நாடுகளுடைய பெயர்களும் முதல் பாக்ஸ்ல ஒரு பேர் இருக்கும். அடுத்த பாக்ஸ்ல 2வது, அடுத்த பாக்ஸ்ல 3வது, இது மாதிரி 10 பாக்ஸ் இருக்கும். இப்ப பெயர் வைப்பது அப்படிங்கும்போது முதல் பெயரை முதல் புயலுக்கு வைப்பாங்க, அப்படியே அடுத்த பெயர் இந்த மாதிரி வைப்பாங்க. இப்படித்தான் வந்து பெயர் வைக்கப்படுகிறது. இந்த புயலுக்கான பெயர் கொடுப்பதில் வந்து எந்த விதமான கான்ட்ரவர்சியும் இருக்கக்கூடாது. அதாவது அந்த பெயரால எந்த விதமான குழப்பம், வாத விவாதங்கள்லாம் ஏற்பட்டுக்கூடாது. என்னுடைய மதத்தை புண்படும் வகையில் இருக்கிறது, அந்த நாடு வைத்திருக்கிற பெயர் எங்களுடைய நாட்டை தரக்குறைவாக விமர்சிப்பது போல் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இல்லாத சாதாரண பொதுவான பெயர்களாக வைக்க வேண்டும். நம்முடைய நாடு, இந்திய நாடு வந்து பானி, பிஜிலி, பானி என்றால் நீர், பிஜிலினா மின்னல், தமிழ்ல முரசு என்று கூட அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் வைக்கிறோம். இதே போல பிற நாடுகளும் வைக்கின்றன. சார், எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க, சுனாமி வராம இருக்கிறதுக்கு இந்த பவளப்பாறைகள் தான் உதவுது அப்படின்னு. அது சரிதானா? சுனாமி அலைகள், கடல் மட்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு நீங்க போனீங்கன்னாக்க, அதாவது கேரளா, கர்நாடகா அந்த பகுதிகளுக்கு போனா கடல் ஓரத்திலேயே வந்து மலை இருக்கும். அதனால கடல் மட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து 100 மீட்டர் நடந்தாலே மலை ஏறுற மாதிரி இருக்கும். இப்ப சுனாமி வந்தது அப்படின்னா அந்த பகுதியே பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த 100 மீட்டர் தூரம் தான் இருக்கு அப்படின்னாக்க வந்து மக்கள் அங்கே வசிக்க மாட்டாங்க. மலையின் சரிவுகள்ல மேலே தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த
கிழக்கு கடற்கரை பகுதியில் அந்த மாதிரியான மலைகள்லாம் இல்லை, அது இருந்தாலும் அது ரொம்ப தூரத்துல இருக்கு. ஸோ அப்படி இல்லாத பகுதிகளில் வந்து இந்த நீர் வந்து நிச்சயமாக கரை ஏறி மேலே வரும். இந்த பவளப்பாறைகள் இருப்பதாகலாம் வந்து சுனாமி வர்றது வந்து தடுக்க முடியாது. அதே சமயத்துல இந்த அலையாத்தி காடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஆங்கிலத்துல மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் என்று சொல்லுவாங்க, பிச்சாவரத்தில் இருக்கிறது, அதிராம்பட்டினம் வேதாரண்யம் அந்த பகுதிகளில் இருக்கிறது. இந்த அலையாத்தி காடுகள் இருந்தால் அது வந்து சுனாமியை தடுக்கும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. சார் 2004 நம்ம தமிழ்நாட்டுல வந்து சுனாமி வந்துச்சு இல்லையா? அப்போ இந்த ராமேஸ்வரம் பகுதியில இந்த சுனாமி வந்து ஏற்படல. இங்க வந்து கடல் ஆழம் வந்து ரொம்ப குறைவு, அதனாலதான் சுனாமி வரல அப்படின்னு மக்கள் வந்து சொன்னாங்க. அது உண்மைதானா? அது வந்து காரணம் இல்லை. ராமேஸ்வரத்துக்கு அந்த பக்கத்திலேயே அந்த ஸ்ரீலங்கா இருக்கு. சோ ஸ்ரீலங்காவுடைய கிழக்கு பகுதியில அந்த சுனாமி தாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவை சுத்தி வந்த அலைகள் தான் வந்து நமக்கு வந்தது. அதனால ஸ்ரீலங்கா வந்து ராமேஸ்வரம் பகுதிகளுக்கெல்லாம் ஒரு தடுப்பாக மாறிவிட்டதால ராமேஸ்வரம் பகுதிகளில் வந்து சுனாமி பாதிப்பு ஏற்படல. ஆனா ஒரு புயல் ஸ்ரீலங்காவை கடந்து அந்த பாக் ஸ்ட்ரைட், அந்த ராமர் பாலம் இருக்கின்ற அந்த பகுதி வழியாக ராமேஸ்வரத்துக்கு வந்து வச்சுங்க, அப்ப பொங்கலைகள் ஏற்பட்ட டெபினட்டா பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத 1964 ஏற்பட்ட அந்த தனுஷ்கோடி புயலின் போது தனுஷ்கோடி கண்ட அழிவுகளில் இருந்து நமக்கு தெரிகிறது. அலைகள் வரும், ஆனா சுனாமியால வரல. ஏன் சுனாமியால வரல அப்படின்னா அந்த ஸ்ரீலங்கா வந்து நமக்கு ஒரு தடுப்பு சுவர் போல அமைந்து விட்டது. அதனாலதான் அது இது. சார், சுனாமி வரும்போது கடலுக்கு போறவங்க சொன்னாங்க கரையில தான் பாதிப்பு, கடல் மேல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு. அது உண்மையா? அது கரெக்ட். ஏன்னா கடலில் இந்த சுனாமி அலை வரும்போது அது மொத்தமே 10 அடிக்குள்ளாரதான் இருக்கும். இந்த அலை மேல அவங்க இருக்கிற அந்த கப்பல் வந்து மேலே ஏறி போயிடும். ஆனால் கரைக்கு வரும்போது, கரையோடு மோதும் போது அதனுடைய உயரம் பல மடங்கு உயர்ந்து போகிறது. அதனாலதான் கரைக்கு வரும்போது 100 அடி உயரத்துக்கெல்லாம் அந்த சுனாமி இருந்து நாம் வந்து பாதிக்கப்பட்டோம் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. சார், புயலுக்கு ஏதாவது வகைகள் இருக்கா? அப்படி நிறைய வகையில புயல்கள் இருந்துச்சுன்னா அந்த வகைகளை பத்தி சொல்லுங்க சார். புயலுக்கு வகைகள் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். இந்திய கடல்களில், அதாவது வங்காள விரிகுடா, அரபிக்கடலில் தோன்றுகின்ற புயல்களை வந்து முதல் ஸ்டேஜில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, லோ பிரஷர் ஏரியா. அடுத்தது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம், டிப்ரெஷன். அதுக்கடுத்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், டீப் டிப்ரெஷன். அடுத்தது வந்து சைக்ளோன், புயல். அதுக்கடுத்தது சிவியர் சைக்ளோன், தீவிர புயல். வெரி சிவியர் சைக்ளோன், அதி தீவிர புயல். சூப்பர் சைக்ளோன், அது வந்து சூப்பர் புயல் என்றுதான் பேர் எழுதியிருக்கோம். இப்படிப்பட்ட வகைகள். ஆனா பசிபிக் கடலில் தோன்றுகின்ற புயல்களுக்கு வந்து டைபூன்ஸ் என்று பெயர். அட்லாண்டிக் பெருங்கடலில் தோன்றுகின்ற புயல்களுக்கு ஹரிகேன் என்று பெயர். ஆஸ்திரேலியாவில் தோன்றுகின்ற புயல்களுக்கெல்லாம் வந்து வில்லி வில்லி என்று பெயர். எப்படி நம்ம நாட்டில் சைக்ளோன் அப்படின்னு வச்சிருக்கோமோ அதே மாதிரி அந்த பகுதிகளெல்லாம் அது வந்து டைபூன், ஹரிகேன், வில்லி வில்லி அது மாதிரி பேர் வச்சிருக்காங்க. எப்படி நம்ம வந்து புயலுக்கு வந்து பேர் தான் அந்த முரசு, பிகிலி, பானி அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன்னு நான் சொல்றேனோ அதே மாதிரி அந்த பகுதிகளிலையும் புயல்களுக்கு பேர் வைக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் வீசிய ஒரு புயல் காற்றுக்கு வந்து கத்ரீனா என்று பெயர் வைத்திருந்தார்கள். இதே போல இதுதான் புயலுக்கு இருக்கின்ற வகைகள். சார், இந்த சுனாமி ஏற்படும் போது கடல்ல ஏற்படுற மாற்றங்கள் என்ன சார்? கடலில் மாற்றங்கள் எல்லாம் வந்து ஏற்படாது. சுனாமி ஏற்பட்ட பிறகு கடலில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் சுனாமி தோன்றுவதற்கு முன்னதாக கடலில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படும். அதை வச்சு நம்ம சுனாமி ஏற்பட்டு விடுமா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்லை. இப்ப சுனாமியே வருகிறதா இல்லையான்னு அறிவிப்பதற்கு வேற என்னதான் வழி அப்படின்னா, இப்ப அந்தமான் கடலுக்கு பக்கத்துல அந்த பெரிய பூகங்கள் ஏற்படுகின்ற ஒரு கோடு, அதாவது கண்டத்தட்டுக்கள் ஒன்று சேருகின்ற ஒரு கோடு ஒன்று இருக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த கோட்டில் இருந்து சுனாமி ஏற்பட்டால் அந்த சுனாமி அலை வந்து கடல்ல நகர்ந்து வந்து நம்ம இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளை வந்து தாக்கும் இல்லையா?
இது தாக்குவதற்கு சுமார் 2 மணி நேரம் ஆகலாம். இந்த 2 மணி நேரத்திற்குள் சுனாமி வந்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்காய்ஸ் அப்படிங்கிற நிறுவனமும் NIOT அப்படின்ற ஒரு நிறுவனமும் சேர்ந்து கடலிலே நிறைய சுனாமி கண்டறியும் கருவிகளை மிதவைகளா நிறுவியிருக்காங்க. இந்த திடீர்னு சுனாமி போன்ற ஒரு அலை கடக்கும் போது அந்த மிதவை வந்து மேலே எழுப்பி கீழே இறங்கும் இல்லையா? இந்த தகவலை அது உடனே இங்க நமக்கு அனுப்பும். அது வந்ததும் சுனாமி வருவதற்காக வாய்ப்பு இருப்பதாக நாம வந்து அறிக்கை கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு அதே கோட்டில் இருக்கின்ற கடற்கரையை அருகாமையில் இருக்கின்ற அடுத்த சுனாமியை கருவியை அது கடக்கும் போது சுனாமி வருகிறது என்பது உறுதி செய்யப்படும். ஒருவேளை முதல் கருவி ஏதோ ஒரு காரணத்தால் தப்பா சொல்லிட்டது அப்படின்னா கூட நம்ம அந்த அறிக்கையை வந்து அலட்சியம் செய்திடக்கூடாது. உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா நமக்கு இருக்கிற நேரம் 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தில் தப்பிப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் வேண்டுமோ அதையெல்லாம் நம்ம எடுக்கணும். சோ இது வந்து சுனாமியை வருவதற்கு 2 மணி நேரம் முன்னதாக நமக்கு அறிவிக்கக்கூடிய சில தொழில்நுட்ப வசதிகள் இப்போது ஏற்பட்டிருக்கின்றன. சார், என்னுடைய கடைசி கேள்வி சார், சுனாமி புயல் இதுனா வர்ற மாதிரி இருந்தா நாம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது? சுனாமி புயல் வரதான் நாம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது? புயலுக்கு புயல் எச்சரிக்கைகள்லாம் வருது. ஆனா சுனாமிக்கு அந்த அளவுக்கு ஒரு டைம் கேப் கிடையாது. 2 மணி நேரம் முன்னதாகத்தான் வரும். அதனால சுனாமி வருது அப்படின்னு சொன்னாக்க உடனே கடல் கரையை விட்டு ஓடி போயிடணும். அத வந்து நம்ம வந்து 10 நிமிஷம் லேட்டா அதுல ரியாக்ட் பண்ணாலும் நமக்கு உயிர் போயிடும். அது ஒருவேளை வரல, அவங்க 100 தடவை சுனாமி எச்சரிக்கை கொடுத்து ஒரு தடவை கூட வரல அப்படின்னா 101வது தடவை கொடுக்கும் போதும் ஓடணும். ஏன்னா 101வது தடவையும் வரலாம் இல்லையா? சோ சுனாமி எச்சரிக்கைகள், சுனாமி வருகிறதோ இல்லையோ, சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டால் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு உடனே சுனாமியிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். சரியா? உங்களுக்கு ரொம்பவே நன்றி சார். நம்ம மக்கள் கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த புயல் சுனாமி பத்தி நிறைய அறிவியல் விளக்கங்கள், நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு தடவை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா உங்களுடைய நண்பர் அலெக்ஸ் மூலமாக எனக்கு தெரிவியுங்கள். நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தனுஷ்கோடி புயல் ஆரம்பிச்சு உலக நாடுகள்ல வர சுனாமி வர நிறைய கேள்விகளை, கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தன்னோட புயல் அனுபவத்தை சொன்ன அந்த அண்ணனுக்கும் புயல் பத்தின அறிவியல் தகவல்களை கொடுத்த முன்னாள் புயல் எச்சரிக்கை மைய விஞ்ஞானி டாக்டர் KV பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். இப்ப இதோட இந்த அத்தியாயம் முடியுது. மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். இது நம்ம கடலோசை FM 90.4 மற்றும் விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கினது நான் அலெக்ஸ் பாண்டியன். நன்றி, வணக்கம்.